பொள்ளாச்சி அருகே சூறாவளி காற்றால் சேதமடைந்த வாழை மரங்களுக்கு இழப்பீடு வழங்காத தமிழக அரசை கண்டித்து வாழைக்கன்றுகளுடன் சாராட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பொள்ளாச்சி அருகே உள்ள ஆனைமலை சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு சூறை காற்றுடன் பலத்த மழை பெய்தது. இதன் காரணமாக ஆனைமலை, வேட்டைக்காரன்புதூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பயிரிடப்பட்டிருந்த சுமார் 1 லட்சம் வாழை மரங்கள் சேதமடைந்தன. பாதிக்கப்பட்ட வாழை பயிர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்ததை அடுத்து அப்பகுதியில் ஆய்வுக்காக வந்த அமைச்சர் முத்துசாமி விரைவில் இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். ஆனால் தற்போது வரை பாதிக்கப்பட்ட வாழை விவசாயிகளுக்கு இதுவரை எந்தவித இழப்பீட்டுத் தொகையும் வழங்காததால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் இன்று பாதிக்கப்பட்ட விவசாயிகள் சேதமடைந்த வாழை மரங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி வாழை கன்றுகளுடன் பொள்ளாச்சி சாராட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கோஷங்கள் எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு 4 மாதங்களுக்கு மேலாக அமைச்சர் ஆய்வு செய்த பிறகும் இதுவரை இழப்பீட்டுத் தொகை வழங்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் வேர்வாடல் நோய் தாக்குதலால் பாதிக்கப்பட்ட தென்னை மரங்களுக்கு இழப்பீடு வழங்கவில்லை என்றும் விவசாயிகள் குற்றம் சாட்டினர். அத்துடன் உடலுக்கு தீங்கு ஏற்படுத்தாத கல் இறக்கி விற்பனை செய்ய அனுமதி வழங்க வேண்டும் என்றும் கல் இறக்கி விற்பனை செய்யும் விவசாயிகள் மீது வழக்கு பதிவு செய்வது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் தெரிவித்தனர். இந்த அரசு விவசாயிகளுக்கு எந்த நன்மையும் செய்யவில்லை, எனவே இங்குள்ள விவசாய நிலங்களை விற்றுவிட்டு கேரளா மாநிலம் செல்ல பட்டா வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர். 5 மாதங்களுக்கு முன்பு ஆனைமலை ஏரியாவில் மிகப்பெரிய சூறைக்காற்று அடித்து 1 லட்சத்துக்கு மேற்பட்ட வாழைகள் சேதமாச்சு. அமைச்சர் முத்துசாமி அவர்கள் வந்து ஆய்வு செய்தார். 5-6 மாதங்களுக்கு மேலாகியும் அந்த வாழைக்கு இன்று வரை நிவாரணம் கிடைக்கவில்லை. தென்னை வாடல் நோய்க்கு ஒரு சில நபர்களுக்கு மட்டுமே கொடுத்துவிட்டு அது கண்ணு தொடுப்பாக போட்டு விட்டார்கள். அமைச்சர் முத்துசாமி ஆய்வு செய்து நான் உடனே நடவடிக்கை எடுக்கிறேன் என்று சொல்லி இன்று 7 மாதங்களுக்கு மேலாகிறது, நடவடிக்கை எடுக்கவில்லை. அதை கண்டித்து கலெக்டர் அவர்களிடம் வாழை மரத்தில் ஓட வந்திருக்கிறோம். எங்களது விவசாய பூமிகள் எல்லாம் தப்பிக்கு போகக்கூடிய நிலைமையில் இருக்குது. எது எடுத்தாலும் தடை. தென்னையிலிருந்து கல் இறக்கினால் அது விஷப்பொருளாம். அண்டை மாநிலங்கள் அரையடி வித்தியாசத்தில் கேரளாவில் வந்து கல் இறக்கி அந்த மாநில அரசு வந்து மக்களுக்கு ஊக்குவிக்கிறது. கிராமந்தோறும் கடைகளை திறந்து அந்த விவசாயிகளை ஊக்குவிக்கிறது. தமிழக அரசு எங்கள் மீது, விவசாயிகள் மீது கடுமையான வழக்குகளை போட்டு என் மேல் 40க்கும் மேற்பட்ட வழக்குகளை போட்டு இப்போ 8 வழக்குக்காக கோர்ட்டில் ஆஜராகி கொண்டிருக்கிறேன். இந்த நிலை நீடிக்க வேண்டாம். எங்களது விவசாய பூமியை விற்றுக் கொடுங்கள். நாங்கள் கேரளாவில் போய் விவசாயம் செய்து கொள்கிறோம் என்று கலெக்டரிடம் பல மனுக்கள் கொடுத்தும் இன்று வரை அந்த கலெக்டர் அவர்கள் எங்களுக்கு உரிய பதில் தரவில்லை. அதையெல்லாம் கண்டித்து தான் நாங்கள் இன்று வாழையோடு வந்திருக்கிறோம். ஒருபுறம் வாழையினுடைய சேதம், மறுபுறம் பார்த்தீங்கன்னா இடி இடிச்சு எனது தோட்டத்தில் மட்டும் 40க்கும் மேற்பட்ட மரங்கள் பட்டு போய்விட்டது. இந்த மாதத்தில் மட்டும் இன்று வரை எனக்கு அதை பற்றி நான் நினைக்கவே இல்லை. இந்த அரசாங்கத்திடம் எது கேட்டாலும் கிடைக்காது என்று தெரிந்து விட்டோம். அதனால் எங்களுடைய விவசாய பூமிகளை விட்டு நாங்கள் கேரளாவுக்கு போகலாம் என்று முடிவு செய்திருக்கிறோம்.